இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் வன்னியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், இவர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பை பெறுவதற்கான சமூக நீதி, அதற்கான இடஒதுக்கீட்டிற்கு பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு பத்திரிகையிலே வந்திருக்கிற செய்தி, அரசு வேலைவாய்ப்புகளில் இட ஒதுக்கீட்டிற்கான பலன்களை ஏழை மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் கொள்கைகளை வகுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பட்டியலினம் எஸ்சி, பழங்குடியினம் எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி, அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஆகிய பிரிவுகளில் உள்ள வசதி படைத்தவர்கள் இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் பெரும்பான்மையான பலன்களை பெற்றுவிடுகிறார்கள். இதனால் அதே சமூகத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள் இட ஒதுக்கீட்டின் வாய்ப்புகளை இழக்கின்றனர். இதுபோன்ற நடைமுறையானது இட ஒதுக்கீட்டின் நோக்கத்தையே சிதைக்கிறது. எனவே அரசு வேலைவாய்ப்புகளில் இட ஒதுக்கீட்டிற்கான பலன்கள் உண்மையான ஏழை எளிய மக்களை சென்று அடைவதை உறுதி செய்யும் வகையில் கொள்கைகளை வகுக்க ஒன்றிய அரசுக்கு, அதாவது மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மேற்கண்ட வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் ஜாய் மால்ய பக்சி ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் கூறுகையில், பட்டியலின, பழங்குடியின மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பலர் இட ஒதுக்கீட்டின் மூலம் உயர் அரசு பதவிகளை அடைந்துள்ளனர். அவர்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேறியுள்ளனர். அவர்களால் தங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியையும் வசதிகளையும் வழங்க முடிகிறது. இத்தகைய சூழலில் வசதி படைத்த அவர்கள் தங்கள் சமூகத்தில் உள்ள வறுமையில் வாடும் மற்றவர்களின் வாய்ப்புகளை பறித்து இட ஒதுக்கீட்டின் பலன்களை தொடர்ந்து அனுபவிப்பது சரியான ஒன்றாக இருக்க முடியாது. அது சட்ட விதிகளுக்கு புறம்பானது. தற்போது இருக்கும் சூழலில் அது குறித்து பரிசீலிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே இந்த விவகாரத்தில் மனுதாரின் கோரிக்கை மற்றும் மனு ஆகியவற்றை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்கிறது. இருப்பினும் இது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தார்கள். இதில் முன்னதாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தற்போது தலைமை நீதிபதியாக இருக்கும் PR கவாய் தலைமையிலான 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இடஒதுக்கீட்டின் பலன்கள் மிகவும் பின்தங்கியவர்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக வசதி படைத்தோர் பட்டியலை கிரீமி லேயர் இடஒதுக்கீட்டு பலன்களிலிருந்து விலக்குவதற்கான உரிய விதிகளை வகுக்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் என்று ஒரு செய்தி இன்றைக்கு ஊடகங்களிலே வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இந்த மனு, இந்த வழக்கு, இந்த விசாரணை, இதில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் சரியாக தோன்றும். ஆனால் உள்நோக்கி பார்க்கின்ற பொழுது, அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இதிலே ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது. அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லது பழங்குடியினர் சமூகத்திலிருந்து ஒருவர் அரசு வேலைக்கு சென்று விட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த இடஒதுக்கீட்டின் பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்பது $1,000,000 கேள்வியாக இருந்தாலும் கூட அரசு வேலைக்கு சென்றவர்கள், அரசு சம்பளம் வாங்குகிறவர்கள், அவர்கள் வாங்குகின்ற சம்பளத்தை குறைத்து காட்ட முடியாது. அவர்கள் வாங்குகின்ற சம்பளம் உதாரணத்திற்கு ஒரு மாதத்திற்கு 50,000 ரூபாய் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 6 லட்சம் ரூபாய் அவர்கள் சம்பளத்தை குறைத்து காட்டி வருமான சான்றிதழை பெற்றுவிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வருமானம், மிதமிஞ்சிய வருமானம் இருப்பவர்கள் அந்த இடஒதுக்கீட்டின் பலன்களை பெற்றுவிட முடியுமா என்ற கேள்விக்கு இன்று வரை பதிலில்லை. அதே நேரத்தில் இந்த கிரிமி லேயர் என்ற ஒன்றை மட்டுமே காட்டி ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் மக்களுடைய
இட ஒதுக்கீட்டை பறிக்க வேண்டும் என்று காலங்காலமாக முன்னேறிய சமூகத்தை சார்ந்த பலர் ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் பின்னணியில் தான் இப்படிப்பட்ட ஒரு வழக்கே வருகிறது. இந்த வழக்கை இன்றைக்கு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த கிரிமி லேயர் என்கின்ற ஒன்றை மட்டுமே காட்டி இந்த இடஒதுக்கீட்டை பறிப்பதற்கான அபாயம் இருப்பதாக பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டு போராட்ட வரலாறு, இந்த இடஒதுக்கீட்டை பெற்ற வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறாகும். காகா கலேல்கர் ஆணையத்திலிருந்து, மண்டல் கமிஷன் ஆணையத்திலிருந்து, அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே சட்டநாதன் கமிஷன், அம்பாசங்கர் கமிஷன், ஜனார்த்தனன் கமிஷன், இப்படி பல்வேறு ஆணையங்கள் பிறப்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலங்களிலும் பல்வேறு ஆணையங்கள் அமைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் இடஒதுக்கீடு பல மக்கள் போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் தாண்டித்தான் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவற்றையெல்லாம் இன்றைக்கு ஏதோ பணக்காரர்கள் மட்டுமே இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறார்கள், ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்ற ஒரு போர்வையில் வடிகட்டிய பொய்யை சொல்லி அதன் மூலம் இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட வேண்டும் என்றே ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. இதில் ஒரு சிறு விஷயம்தான் என்னவென்று கேட்டால், அரசு வேலைக்கு போனவர்கள், அவருடைய பிள்ளைகளில் பலர் நல்ல படிப்பை பெற்றுவிட்டு அவர்கள் அந்த பொது போட்டியில், அதாவது ஓப்பன் காம்படிஷன், அதில் கலந்து கொண்டு அவர்கள் மீண்டும் அரசு வேலைக்கு செல்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொருந்துவதில்லை. அவர்கள் இடஒதுக்கீட்டின் பலன்களை பெற்றார்களா என்று கணக்கெடுத்து பார்த்தால் அந்த இடஒதுக்கீட்டின் பலன்களை ஒரு 2-3% தான் பெற்றிருப்பார்கள். ஆனால் அதை வைத்து ஒட்டுமொத்த 93% இடஒதுக்கீட்டையும் ரத்து செய்வதற்கான ஒரு சூழ்ச்சியாகத்தான் இந்த வழக்கை பார்க்க வேண்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது முன்னேறிய சமூகங்களில் பொருளாதார ரீதியில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் அவர்களுக்கான வருமான வரம்பாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வருமான வரம்பு இருப்பவர்கள் மட்டும்தான் முன்னேறிய சமூகத்தில் ஏழைகள். ஆனால் அதே நேரத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தாலே அவர்கள் ஏழைகள். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டில் அந்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் இருப்பவர்கள் அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுதான். ஆனால் அதை காரணம் காட்டியே பணக்காரர்கள் இடஒதுக்கீட்டை அபகரிக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான காரணத்தை காட்டி ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டையும் காலி செய்துவிட்டு, பணக்காரர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற ஒரு பிற்போக்குத்தனமான சித்தாந்தத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கு மத்தியிலே ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்துவோம் என்று அமைச்சரவையில் முடிவெடுத்துவிட்டு, ஆனால் அதற்கான அறிவிப்பை வெளியிடுகின்ற பொழுது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்த அறிவிப்பில் இல்லை என்பதே மக்களை ஏமாற்றுகின்ற செயலாகத்தான் பார்க்க முடிகிறது. பணக்காரர்கள் பலனை அனுபவிக்கிறார்கள், ஏழைகள் பலனை அனுபவிக்கவில்லை என்று சொல்லி இவர்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற பாதையை நோக்கி, என்ற திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று ஒரு சூழ்நிலை வருமானால் முன்னேறிய சமூகங்கள் ஒட்டுமொத்த கல்வி வேலை வாய்ப்பை அபகரித்துக் கொண்டு ஏழை எளிய சமூகங்கள், ஏழை எளிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், மலைவாழ் மக்கள், இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக இதுவரை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இடஒதுக்கீட்டின் பலன்கள் அனைத்தையும் இழக்க வேண்டிய பேர் அபாயம் காத்திருக்கிறது. ஆகவே இதை பற்றி மக்கள் மத்தியில் ஒரு தீவிர பிரச்சாரமும் சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டமும் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. இனியாவது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் விழித்துக் கொள்வார்களா என ஒரு கேள்வியை முன்வைத்து இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.